ஓம் சாந்தி. ஜூலை 27, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 14, 2006. கடவுளுடன் சந்திப்பதை அனுபவம் செய்வதற்கு நான் என்ற தவறான உணர்வை எரிக்கும் ஹோலியை கொண்டாடுங்கள். ஆத்மாக்கள் அனைவருக்கும் சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தம் என்ற நிறங்களை தெளிப்பதற்கும் உங்களின் திருஷ்டி என்ற தெளி கருவியை பயன்படுத்துங்கள். இன்று அதி புனிதமான தந்தை தனது புனிதமான குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடுகின்றார். எங்கும் அமர்ந்திருக்கும் புனித குழந்தைகளான நீங்கள் அனைவரும் தொலைவில் இருந்தாலும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். இத்தகைய மகத்தான தூய குழந்தைகளின் நெற்றியில் பாப்தாதா பிரகாசிக்கும் பாக்ய நட்சத்திரத்தை பார்க்கின்றார். கல்பம் முழுவதிலும் வேறு எவருமே மகத்தான அளவில் தூய்மையாகுவதில்லை. இந்த சங்கம யுகத்தில் பாக்யசாலி குழந்தைகளான நீங்களே தூய்மைக்கான சத்தியத்தை செய்துள்ளீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் இரட்டை தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். ஷரீரம் தூய்மையாக இருக்கும், அத்துடன் ஆத்மாவும் தூய்மையாக இருப்பார். கல்பம் முழுவதும் சுற்றி வாருங்கள். எத்தனை மகாத்மாக்கள் வந்திருந்தாலும் வெகு சிலரே தூய்மையாக, ஆத்மாவும் ஷரீரமும் தூய்மையாக இருந்திருப்பார்கள். மத ரீதியான ஆத்மாக்களோ அல்லது தர்மாத்மாக்களோ எவரும் இத்தனை தூய்மை ஆகுவதில்லை. மகாத்மாக்களும் இத்தனை தூய்மை ஆகுவதில்லை. பாப்தாதா குழந்தைகளான உங்களை குறித்து பெருமைப்படுகின்றார். ஆகா, எனது மகா தூய்மையான குழந்தைகளே, ஆகா. வேறு எவரும் இரட்டை தூய்மையாகவும் இரட்டை கிரீடதாரியாகவும் ஆகுவதில்லை. மேன்மையான ஆத்மாக்களான நீங்களே இரட்டை கிரீடதாரிகள் ஆகின்றீர்கள். உங்களின் ரூபங்கள், அதாவது உங்களின் இரட்டை தூய்மையான மற்றும் இரட்டை கிரீடதாரியான ரூபங்கள் உங்களின் முன்னால் தோன்றுகின்றன அல்லவா? இதனாலேயே இந்த சங்கம யுகத்தில் உங்களின் வாழ்க்கைகளில் நீங்கள் நடைமுறையில் உருவாக்கிய ஒவ்வொரு சிறப்பியல்பின் ஞாபகார்த்தத்தையும் உலகிலுள்ள மக்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இன்றும் நீங்கள் அனைவரும் ஹோலியை கொண்டாடுவதற்காக இங்கே அன்பென்னும் விமானத்தில் ஏறி வந்துள்ளீர்கள். நீங்கள் இங்கே ஹோலியை கொண்டாடவே வந்துள்ளீர்கள், அப்படித்தானே? நீங்கள் அனைவரும் உங்களின் வாழ்க்கைகளில் தூய்மை என்னும் ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். உலகிலுள்ள மக்கள் ஆன்மீக அர்த்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பௌதீக வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஷரீர உணர்வில் இருக்கிறார்கள். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள், ஆன்மீக வாழ்க்கை வாழ்பவர்கள். ஆனால் அவர்களோ ஷரீர உணர்வுடன் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அனைத்தையும் பௌதீகமாக செய்கிறார்கள். நீங்கள் உங்களின் பழைய சமஸ்காரங்களை யோக அக்னியில் எரித்துள்ளீர்கள். ஆனால் உலக மக்களோ எதையாவது பௌதீகமான நெருப்பில் இருக்கிறார்கள். ஏன்? உங்களின் பழைய சமஸ்காரங்களை எரிக்காமல் உங்களால் இறை சகவாசத்தால் நிறமூட்டப்படவும் முடியாது. உங்களால் இறைவனை சந்திக்கும் அனுபவத்தை பெறவும் முடியாது. உங்களின் வாழ்க்கைகள் மிகவும் பெருமதி வாய்ந்தவை. அதனால் உங்களின் ஒவ்வொரு அடியும் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஏன்? சங்கம யுகம் முழுவதிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஊக்கமும் உற்சாகமும் உள்ள வாழ்க்கையை உருவாக்கி உள்ளீர்கள். மக்கள் உங்களின் வாழ்க்கையின் ஞாபகார்த்தத்தை ஒரு நாள் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் ஊக்கமும் உற்சாகமும் சந்தோஷமும் நிறைந்துள்ளன அல்லவா? அல்லது அது சில நேரங்களில் மட்டும்தானா? நீங்கள் சதா உற்சாகத்துடன் இருக்கின்றீர்களா அல்லது சில நேரங்களில் மட்டுமா? உங்களிடம் உற்சாகமும் சந்தோஷமும் உள்ளன. உங்களின் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷம் இறைவனின் விசேஷமான பரிசு. என்னதான் நடந்தாலும் உங்களின் பிராமண வாழ்க்கையின்
ஊக்கம், உற்சாகம், சந்தோஷம் என்பவை ஒரு பொழுதும் மறைய முடியாது என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்கின்றீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் முகமும் சதா சந்தோஷமாக இருப்பதை காண விரும்புகின்றார். ஏனென்றால் உங்களிடம் உள்ள சந்தோஷம், சந்தோஷ பாக்கியம், குஷ் நசீப் வேறு எவரிடமும் இல்லை. வேறு எவரிடமும் இந்த பாக்கியம் இருக்கவும் முடியாது. வெவ்வேறு பிரிவுகளை, தொழில் துறைகளை சார்ந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஓர் அனுபவ சுரூபம் ஆகுவதற்காக திட்டத்தை செய்தீர்களா? பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இன்று இன்ன பிரிவினர் வந்துள்ளனர், இன்ன பிரிவினர் வந்துள்ளனர். வரவேற்புகள், வந்ததற்கு பாராட்டுகள். சேவை செய்வதற்கான நல்ல ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்கு உள்ளது. எவ்வாறாயினும் அனைத்திற்கும் முதலில் உங்களுக்காக ஒரு திட்டத்தை செய்யுங்கள். தொழில் துறைகள் ஒவ்வொன்றினதும் திட்டங்கள் அடுத்ததை விட சிறப்பாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். அவர்கள் மிக நல்ல திட்டங்களை செய்கின்றார். அத்துடன் கூடவே சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை செய்வதும் மிகவும் அவசியமானது. இதையே பாப்தாதா விரும்புகின்றார். ஒவ்வொரு தொழில் துறையும் சுய முன்னேற்றத்திற்காகவும் ஓர் இலக்கத்தை பெறுவதற்கும் ஒரு நடைமுறை திட்டத்தை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த தேசத்தில் அல்லது வெளிநாடுகளில் குழுக்களில் ஒன்று கூடுகின்றீர்கள். நீங்கள் மீட்டிங் வைத்து திட்டங்களை செய்கின்றீர்கள். பாப்தாதா அதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் ஒரு குழுவாக சேவை செய்வதற்கான திட்டங்களை செய்வதைப் போல் அதே ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் அத்துடன் ஓர் இலக்கத்தை பெறுவதற்கான அதே அளவு கவனத்தை செலுத்துவதன் மூலமும் சுய முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் செய்யுங்கள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு தொழிலும் தமது சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை நடைமுறையில் இட்டுள்ளார்கள் என்பதை பாப்தாதா கேட்க விரும்புகின்றார். வந்துள்ள வெவ்வேறு தொழில் துறைகளை சார்ந்தவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். சகல தொழில் துறைகளை சார்ந்தவர்களும் அச்சா பலர் வந்துள்ளனர். பல பிரிவுகள் வந்துள்ளனர். 5 அல்லது 6 தொழில் துறைகளை சார்ந்த குழுவினர் வந்துள்ளார் என்பதை பாப்தாதா கேட்டார். மிகவும் நல்லது. வரவேற்புகள். இப்பொழுது மேலும் ஒரு கடைசி சந்திப்பு எஞ்சி உள்ளது. பாப்தாதா ஏற்கனவே வீட்டுப்பாடம் கொடுத்துள்ளார். பாப்தாதா ஒவ்வொரு நாளும் பெரு பேறுகளை பார்க்கின்றார். பாப்தாதா கடைசி சந்திப்பில் உங்களின் கணக்கு வழக்குகளை எடுப்பார் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாப்தாதா ஒவ்வொரு நாளும் அவற்றை சோதிக்கின்றார். உங்களுக்கு இன்னமும் 15 நாட்கள் உள்ளன. எஞ்சியுள்ள 15 நாட்களில் வந்துள்ள வெவ்வேறு தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அத்துடன் இங்கே வராத தொழில்களுக்கு கருவிகளாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதா ஒரு சிக்னல் கொடுக்கின்றார். ஒவ்வொரு தொழிலை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட சக்தியின் சுரூபம் ஆகுவதற்கு, ஒரு விசேஷ நற்குணத்தின் சுரூபம் ஆகுவதற்கு, உலக நன்மைக்காக ஏதாவதொரு ஒளி மற்றும் சக்தி ரூபத்தை கொடுப்பதற்கும் தமது சுய முன்னேற்றத்திற்காக ஒரு திட்டத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழில் துறைகளை சார்ந்தவர்களும் இதை தங்களுக்கிடையே தீர்மானித்து அதன் பின்னர் சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழில் பிரிவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒரு உறுப்பினர் ஆகியிருப்பது நல்லதே. ஆனால் ஒவ்வொரு உறுப்பினரும் முதலாம் இலக்கம் ஆக வேண்டும். உங்களின் பெயர் குறிப்பிட்டதோர் தொழில் பிரிவின் உறுப்பினர் என குறிப்பிடப்பட மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் குறிப்பிட்ட தொழில் பிரிவின் சுய முன்னேற்றத்திற்கான ஓர் உறுப்பினர். இது சாத்தியமா? வெவ்வேறு பிரிவுகளுக்கு கருவிகளாக இருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். வெளிநாடுகளில் உள்ள கருவிகள் எழுந்து நில்லுங்கள். வெளிநாடுகளில் 4 அல்லது 5 கருவிகளாக இருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ள மூத்த சகோதரிகளுடன் பாபா பேசுகின்றார். உங்கள் அனைவரையும் பாப்தாதா மிகவும் சக்தி வாய்ந்த ரூபங்களாக பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் மிக நல்ல ரூபங்கள் ஆவீர்கள்.
உங்களால் நிச்சயமாக எதையாவது செய்து பாப்தாதாவிடம் 15 நாட்களுக்குள் காட்ட முடியும் என நீங்கள் அனைவரும் உணர்கின்றீர்களா? இது சாத்தியமா? பேசுங்கள். இது சாத்தியமா? நாங்கள் முழுமையான முயற்சிகள் செய்வோம் என்று கூறப்பட்டது. மேலும் கூறுங்கள், எது சாத்தியம்? எவரும் கோபம் கொள்ள மாட்டார்கள் என்ற திட்டத்தை நிர்வாக பிரிவினர் செய்துள்ளார்கள். நீங்களும் அதை பற்றி விசாரணை செய்கின்றீர்களா? ஆசிரியர்களான சகோதரிகள் தைரியத்தை பேணுகின்றீர்கள். விசாரணை செய்த பின்னர் உங்களால் 15 நாட்களில் பெரு பேற்றை கொடுக்க முடியுமா? வெளிநாட்டை சார்ந்தவர்கள் ஆம் என கூறுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது சாத்தியமா? பாரதத்தை சார்ந்தவர்களே பேசுங்கள். இது சாத்தியமா? உங்கள் அனைவருடைய ரூபங்களையும் பார்க்கும் பொழுது பேறு நன்றாக இருக்கும் என பாப்தாதா உணர்கின்றார். எவ்வாறாயினும் எஞ்சிய 15 நாட்களுக்கு கவனம் செலுத்துகின்ற முயற்சியை நீங்கள் செய்தால் இந்த பயிற்சி எதிர்காலத்திலும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது எந்த ஒரு நற்குணத்தையோ அல்லது எந்த ஒரு சக்தியையோ கொண்டிருக்கும் லட்சியத்தை வைத்திருக்க விரும்புபவர்களுக்கு பாப்தாதா ஓர் இலக்கத்தை கொடுக்கும் வகையில் மீட்டிங் வையுங்கள். சுய சேவையில் யார் முதலாம் இலக்க பிரிவினர் என்பதை பாப்தாதா தொடர்ந்து பார்ப்பார். மிக நல்ல திட்டங்கள் செய்திருப்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். ஆனால் சேவையும் சுய முன்னேற்றமும் ஒன்றாக நடக்காது விட்டால் சேவை திட்டங்களிலும் இருக்க வேண்டிய அளவு வெற்றி ஏற்படாது. ஆகவே காலத்தின் நெருக்கம் முன்னால் இருப்பதை பார்க்கும் பொழுது சேவையையும் சுய முன்னேற்றத்தையும் ஒன்றிணைந்து வைத்திருங்கள். சுய முன்னேற்றம் மட்டும் இருக்கக்கூடாது, சேவையும் இருக்க வேண்டும். உங்களின் சுய முன்னேற்றத்தின் ஸ்திதியின் மூலமாக நீங்கள் செய்யும் சேவையில் மகத்தான வெற்றி ஏற்படும். சேவையிலும் சுய முன்னேற்றத்திலும் வெற்றி பெறுவதன் அடையாளம் இவை இரண்டிலும் நீங்கள் உங்களுடன் திருப்தியாக இருப்பீர்கள். அந்த சேவையின் மூலமாக நீங்கள் யாருக்கு சேவை செய்கின்றீர்களோ அவர்கள் திருப்தியை அனுபவம் செய்வார்கள். நீங்களும் நீங்கள் யாருக்கு சேவை செய்வதற்கு கருவிகள் ஆகினீர்களோ அவர்கள் திருப்தி அடையாது விட்டால் குறைவான வெற்றியே ஏற்படும். நீங்கள் அதிகளவு முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கும். சேவையிலும் சுய முன்னேற்றத்திலும் இலகுவாக வெற்றி அடைவதற்கான தங்கச் சாவி என்ன என்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? நீங்கள் அனைவரும் அதை அனுபவம் செய்துள்ளீர்கள். தங்கச் சாவி எதுவென்றால் தந்தை பிரம்மா மற்றும் ஜெகதம்பா செய்ததை நீங்கள் பார்த்தீர்களே, அதைப்போல் உங்களின் நடத்தை, முகம், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் கருவியாக இருக்கும் உணர்வை கொண்டிருத்தல், பணிவாக இருந்து தூய வார்த்தைகளை பேசுதல் என்பதே ஆகும். எவ்வாறாயினும் இப்பொழுது சிலவற்றில் சேவையின் வெற்றியில் சதவிகிதம் காணப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும் என்பதற்கும் அதற்காக நீங்கள் செய்யும் திட்டங்களுக்கும் இடையில் ஏன் ஒரு சதவிகிதம் காணப்படுகிறது? பெரும்பாலானோரில் வெற்றி குறைவதற்கான காரணம் ஒரு வார்த்தையே என்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். அந்த வார்த்தை என்ன? நான் என்ற வார்த்தை 3 வழிமுறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆத்ம உணர்வு ஆகுவதில் நான் ஓர் ஆத்மா என்பதில் நீங்கள் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றீர்கள். ஷரீர உணர்விலும் நான் என்ன கூறினாலும் நான் எதை செய்தாலும் அது சரியே, நான் விவேகி என நீங்கள் கூறுகின்றீர்கள். அது எல்லைக்கு உட்பட்ட நான் என்பதாகும். ஷரீர உணர்விலும் நான் என்பது உள்ளது. ஓர் மன விரக்தி அடையும் பொழுது நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதே 3வது நான் என்பதாகும். என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு தைரியம் இல்லை, என்னால் இதை கேட்டு சகிக்க முடியவில்லை, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே பாப்தாதா தொடர்ந்தும் 3 வகையான நான் என்பதன் பல பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்.
தந்தை பிரம்மாவும் ஜெகதம்பாவும் தமது இலக்கத்தை பெறுவதில் அவர்களிடமிருந்து சிறப்பியல்பானது அவர்கள் முற்றிலும் நான் என்ற தவறான உணர்வு அற்று இருந்ததே ஆகும். அவர்கள் முற்றிலும் அதை அறியாதவர்களாக இருந்தார்கள். தந்தை பிரம்மா ஒருபொழுதும் நான் இந்த அறிவுரை கூறுகின்றேன், நானே சரி என கூறியதில்லை. அது எப்பொழுதும் பாபா 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 என்னை செய்ய வைக்கின்றார், நான் இதை செய்யவில்லை, நான் புத்திசாலி கிடையாது, குழந்தைகளே புத்திசாலிகள் என்பதாகவே இருந்தது. ஜெகதம்பாவின் ஸ்லோகம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பழையவர்களுக்கு நினைவிருக்கும். வழிகாட்டல்களை கொடுக்கும் ஒரே ஒருவர் என்னை அசைய வைக்கின்றார், நான் அசையவில்லை. ஆனால் கரண் கராவன்காரான தந்தை என்னை அதை செய்ய வைக்கின்றார். அதனால் அனைத்திற்கும் முதலில் நீங்கள் அனைவரும் நான் என்ற அகங்காரத்தையும் அவமதிக்கப்பட்ட உணர்வையும் முடித்து முன்னேற வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இயல்பாகவே பாபா பாபா என்பது வெளிப்பட வேண்டும். அது இயல்பாகவே வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் தந்தைக்கு சமமானவர் ஆகுகின்ற எண்ணம் உள்ளது. சமமானவர் ஆகுவதற்கு இந்த ராஜரீகமான நான் என்பதை எரித்து விடுங்கள். ஓகே, உங்களுக்கு கோபம் வர முடியாது. ஏன் கோபம் ஏற்பட வேண்டும்? ஏனென்றால் நான் என்ற உணர்வு உங்களிடம் உள்ளது. நீங்கள் இங்கே ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். எனவே கொண்டாடப்பட்ட முதல் ஹோலி என்ன? எரிப்பதற்கானது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள், மிகவும் தகுதியானவர்கள். நீங்கள் தந்தையின் நம்பிக்கை தீபங்கள். இந்த சிறிய நான் என்பதை வெட்டிவிடுங்கள். 2 நான் என்பவற்றை வெட்டி 1 நான் என்பதை வைத்திருங்கள். ஏன்? உங்களின் சகோதர சகோதரிகள் பலர் பிராமணர்கள் அல்ல, ஆனால் ஞானமற்ற ஆத்மாக்கள். தமது வாழ்க்கையில் மன விரக்தியுடன் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் இப்பொழுது அவர்களில் தைரியத்தின் இறக்கைகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் முற்றிலும் ஆதாரம் இல்லாதவர்களாகவும் நம்பிக்கை அனைத்தையும் இழந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே ஓ கருணை நிறைந்தவர்களே, கனிவானவர்களே, இரக்கம் மிக்கவர்களே, உலகின் விசேஷமான இஷ்ட தெய்வ ஆத்மாக்களே, உங்களின் தூய ஆசிகள், கருணை உணர்வுகள் மற்றும் ஆத்ம உணர்வினால் அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் துன்பத்தினதும் அமைதியின்மையினதும் அதிர்வலைகளை பெறவில்லையா? நீங்கள் கருவி ஆத்மாக்கள், மூதாதையர்கள், பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள், விருட்சத்தின் அடிமரம் மற்றும் அஸ்திவாரம் ஆவீர்கள். அனைவரும் உங்களை தேடுகிறார்கள். எமது பாதுகாவலர்களே எங்கே சென்றார்கள்? எமது விசேஷமான இஷ்ட தெய்வங்கள் எங்கே சென்றார்கள்? தந்தையால் அதிகளவில் அழைப்பதை கேட்க முடிகின்றது. இப்பொழுது சுய முன்னேற்றத்துடன் கூடவே வெவ்வேறு சக்திகளின் சாக்காஷை, அதாவது சக்தியின் கரண்டை வழங்குங்கள். அவர்களுக்கு தைரியத்தின் இறக்கைகளை வழங்குங்கள். உங்களின் திருஷ்டியே ஒரு தெளி கருவி ஆகும். உங்களின் திருஷ்டியின் தெளி கருவியை அவர்களுக்கு சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தத்தின் நிறங்களை அவர்களுக்கு நிறமூட்டுவதற்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் இறை சகவாசத்தின் நிறத்தினால் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள். மற்ற ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஆன்மீக நிறத்தின் அனுபவம் சிறிதளவை வழங்குங்கள். இறைவனுடன் சந்திக்கும் புண்ணிய மேளாவின் அனுபவத்தை அவர்களுக்கு வழங்குங்கள். இத்தகைய அலைபாயும் ஆத்மாக்களுக்கு அவர்களின் இலக்கிற்கான வழியை காட்டுங்கள். சுய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செய்யுங்கள். அதில் நீங்கள் உங்களின் சொந்த சோதனையாளராகி எந்த ஒரு ராஜரீகமான நான் என்பதும் வெளிப்படவில்லையே என்பதை சோதியுங்கள். இன்று நீங்கள் ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். அதனால் பாப்தாதா உங்களுக்கு இந்த எண்ணத்தை வழங்குகின்றார். இன்று நீங்கள் செல்வதற்கு முன்னர் அகங்காரத்தினதும்
அவமதிக்கப்பட்ட உணர்வினதும் மன சோர்வினதும் நான் என்பதை எரித்து விடுவீர்கள். அதை நீங்கள் உங்களுடன் திரும்பவும் எடுத்து செல்ல மாட்டீர்கள். நீங்கள் எதையாவது எரிப்பீர்கள் தானே? நீங்கள் நெருப்பை எரிப்பீர்களா? யோக அக்னியானது எரிமலை போன்று தீவிரமாக இருக்க வேண்டும். அதில் அதை எரித்து விடுங்கள். அதை எப்படி எரிப்பது என உங்களுக்கு தெரியுமா? இத்தகைய தீவிர எரிமலை யோகத்தை எப்படி செய்வது என உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்களுக்கு சாதாரணமான யோகம் செய்வது எப்படி என்று மட்டும்தான் தெரியுமா? எரிமலை யோகம் செய்பவர்கள் ஒளி மற்றும் சக்தி வீடுகள் ஆகுங்கள். அது உங்களுக்கு விருப்பமா? தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். நான் என்பதை எரித்துவிடுங்கள். பாப் தாதா நான் என்ற பாடலை கேட்கும் பொழுது அதை நிற்பாட்டி விடுகின்றார். ஆகா ஆகா என்ற பாடல்களை கேட்கும் பொழுது அவர் சத்தத்தை கூட்டி வைக்கின்றார். நான் என்ற உணர்வில் அதிக அளவு சிரமம் காணப்படும். இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை என அனைத்திலும் இழுவை காணப்படும். ஆகவே இந்த இழுவையின் காரணத்தினால் பதஷ்டம் உருவாக்கப்படுகிறது. பாப் தாதா பற்று, பதஷ்டம், சுபாவம் அதாவது தவறான சுபாவம் போன்றவற்றை விரும்புவதில்லை. உண்மையில் சுவபாவ் அதாவது சுபாவம் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஒவ்வொருவரின் உணர்வுகள் மிகவும் நல்லது, ஆனால் அது தவறாக கருதப்படுகிறது. நீங்கள் ஒரு சூழ்நிலையால் கவரப்படக்கூடாது. வேறு எவரையும் உங்களை நோக்கி கவராதீர்கள். அதுவும் அதிக அளவில் துயரத்தை ஏற்படுத்தும். ஒருவர் எவ்வளவுதான் உங்களுக்கு கூறினாலும் அவர்களை உங்களை நோக்கி இழுக்காதீர்கள். நீங்களும் ஒரு சூழ்நிலைக்குள் கவரப்படக்கூடாது. நீங்கள் எதையும் உங்களை நோக்கி கவரக்கூடாது. சகல விதமான ஈர்ப்புகளையும் முடித்து விடுங்கள். பாபா 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 என்பது மட்டுமே இருக்க வேண்டும். உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? எனவே தவறான நான் என்பதை கைவிடுங்கள். அவற்றை உங்களுடன் எடுத்து செல்லாதீர்கள். அவை புகை வண்டியில் ஒரு சுமையை உருவாக்கும். உங்களிடம் ஒரு பாடல் உள்ளது. நான் பாபாவிற்கு சொந்தமானவன், பாபா எனக்கு சொந்தமானவர். எனவே ஒரே ஒரு நான் என்பதை மட்டும் வைத்திருங்கள். 2 நான் என்பவற்றை முடித்து விடுங்கள். நீங்கள் ஹோலியை கொண்டாடினீர்கள். எண்ணங்களிலும் நீங்கள் அனைத்தையும் எரித்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் எண்ணத்தை உருவாக்குவீர்கள். உங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அதை எரித்தீர்களா? அல்லது இன்னமும் சிறிதளவு கரை எஞ்சி உள்ளதா? சிறிதளவு எஞ்சி இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமா? சுதந்திரமாக இருப்பதற்கு உங்களுக்கு சிறிதளவு இடம் கொடுக்க வேண்டுமா? சிறிதளவு இருப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமா? சிறிதளவை கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். சிறிதளவு எஞ்சி இருக்கும், அப்படித்தானே? நீங்கள் மிகவும் தைரியசாலிகள். பாராட்டுகள். பதஷ்டத்துடன் அன்றி சந்தோஷமாக ஆடி பாடுங்கள். அச்சா, இப்பொழுது ஒரு வினாடியில் உங்களின் மனதில் உள்ள சகல எண்ணங்களையும் முடித்து விடுங்கள். ஒரு வினாடியில் அதி மேலான தந்தையுடன் பரந்தாமத்தில் அதி மேலான இடத்தில் அதி மேலான ஸ்திதியில் அமர்ந்திருங்கள். தந்தையைப் போல் மாஸ்டர் சர்வசக்திவானாகி உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு சக்திகளின் கதிர்களை வழங்குங்கள். அச்சா, விசேஷமான உலக உபகாரி ஆத்மாக்களான எங்கும் உள்ள அதி புனிதமான அதி உயர்ந்த குழந்தைகள் அனைவருக்கும், மூதாதை மற்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாக இருக்கும் அனைவருக்கும், தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களுடனும் அன்புடனும் கூடவே அன்பும் நினைவும் நமஸ்தேயும். பாப்தாதா வெகு தொலைவில் உள்ளவர்களான உங்களிடமிருந்து கடிதங்கள், வாழ்த்து மடல்கள், இமெயில்கள் மூலமான செய்திகள், கணினிகளின் மூலமாக செய்திகள் அனைத்தையும் பெற்றுள்ளார்.
குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் தன் முன்னால் பார்க்கும் பொழுது பாப்தாதா உங்களுக்கு பல மில்லியன் மடங்கு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தின் உணர்வில் இருப்பதன் மூலம் ஆதார மூர்த்தியாகவும் ஈடேற்றும் மூர்த்தியாகவும் ஆகி ஆத்மாக்கள் அனைவரையும் சக்திசாலிகள் ஆக்குவீர்களாக. தேவர்கள் ஆகப்போகின்ற பிராமணர்களான நீங்களே இந்த கல்ப விருட்சத்தின் பிரதான அடிமரம் ஆவீர்கள். அத்துடன் அனைவரினதும் மூதாதையர்கள் ஆவீர்கள். ஒவ்வொரு செயலின் அஸ்திவாரம், குலத்தின் ஒழுங்குமுறை கோட்பாடுகளின் அஸ்திவாரம், சம்பிரதாயங்கள், வழக்கங்களின் அஸ்திவாரம் அனைத்துமே ஆதார மூர்த்திகளாகவும் ஈடேற்றும் மூர்த்திகளாகவும் உள்ள மூதாதை ஆத்மாக்களான நீங்களே ஆவீர்கள். அடிமரமான உங்களின் மூலமே ஆத்மாக்கள் அனைவரும் மேன்மையான எண்ணங்களையும் சகல சக்திகளையும் கொண்டிருப்பதற்கான சக்தியை பெறுவார்கள். அனைவரும் உங்களை பின்பற்றுகிறார்கள். இதனாலேயே நீங்கள் உங்களை இத்தகைய பெரிய பொறுப்பை கொண்டவர்களாக கருதிய வண்ணம் ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்க வேண்டும், ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் காலமும் உலகின் நிலையும் மூதாதை ஆத்மாக்களான உங்களிலேயே தங்கியுள்ளது. ஸ்லோகம். சகல சக்திகளின் கதிர்களை எங்கும் பரப்புபவர்களே மாஸ்டர் ஞான சூரியன்கள் ஆவார்கள். அவ்யக்த இஷாரா. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆளுகின்ற சக்தியும் 3 வார்த்தைகளால் குறைகின்றன. 1 ஏன், 2 என்ன, 3 வேண்டும். இந்த 3 வார்த்தைகளையும் முடித்து ஆஹா என்ற ஒரு வார்த்தையை கூறுங்கள். நீங்கள் கட்டுப்படுத்தும் சக்தியை விருத்தி செய்வீர்கள். உங்களின் எண்ணங்களின் சக்தியால் உங்களால் எல்லையற்ற சேவைக்கு கருவியாக முடியும். ஓம் சாந்தி.